ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இன் வாட் டைம் வில் 8,000 at 3% per annum produce the same interest as 6,000 as in 5 years at 4% simple interest. 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், ஓகேவா, இதுக்கு கிடைக்கிற தனி வட்டியும் 8,000க்கு 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் ஆண்டுகள் செகண்டில் கொடுக்கல, அதில் செகண்டில் என்ன எவ்வளோன்னு உங்களை கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரியும் தனி வட்டிக்கு ஃபார்முலா வந்து I = PNR/100. ஓகேவா. அதை அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், அசல் எவ்வளோ 6,000, ஆண்டுகள் எவ்வளோ 5 ஆண்டுகள், வட்டி எவ்வளோ 4%, 4/100. ஓகேவா. இதுவும் 8,000க்கு இங்கே n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், n தெரியாது. 3% வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, 3/100. ஓகே. நம்மளோட எய்ம் என்னென்னா n எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிரும். அப்போ n வேணும்னா 6,000 × 5 × 4 / 8,000 × 3. கரெக்டாக. இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும். இந்த 3 டைப்பில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைமு, இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைமு, இந்த 4வும் இந்த 4மே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு 5 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா n = 5 years. ஓகேவா.